அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூ மல்லி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா, இல்லை வெண்பா குட்டியை பிடிக்குமா, இல்லை வீணா போன அந்த ரஞ்சிதாவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட நளினி அம்மாவும் நாகவும் சேர்ந்து மயக்க மருந்து, அதாவது பாய்சனை கலந்து பாபுக்கு கொடுத்து கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தாங்க. அது போயிட்டு ட்விஸ்டிங்காக போயிட்டு மல்லியை போய் குடிக்க வச்சுட்டாங்க. கரெக்டாக அரவிந்தும் மல்லிகை தாலி கட்டும்போது மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் நாகவும் நளினி மேடமும் நம்ம போட்ட பிளான் வேறு இருந்தாலும் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம வாங்க போயிட்டு விஜய் ரஞ்சிதா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு சொல்லிவிட்டு அவங்க கோர்ட் ஆர்டரு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் கலாட்டா பண்ணி ஒரு வழியாக கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியுமே விஜயோட அக்கா ராஜேஸ்வரி விஜயோட கல்யாணத்தை நடத்தணுன்ற முயற்சியில் இருந்துகிட்ருக்குறாங்க. கடைசியில் கோர்ட் ஆர்டரை காட்டி நளினி மேடம் வந்து காட்டுறதுமே கொஞ்சம் எல்லாம் பின்தங்கிட்டாங்க. உடனே வந்து அரவிந்தும் மல்லியும் வந்து ஷாக்கிங்காக நின்னும் போது விஜய் வந்து நான் உன்னை என்னைக்காச்சும் என் மனைவி மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணியிருக்கிறேன்னா அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது நம்மளோட மல்லி வந்து வழக்கத்துக்கு மாறாக சொல்லிட்டாங்க. நான் தான் நேசித்தேன், அவர் என்னை நேசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட வெண்பா குட்டியை போலீஸ்கார மேடம் கேட்கும்போது வெண்பா குட்டியும் புகையாக இருந்துச்சு, யார் தாலி கட்டினாங்களான்னு தெரியல, எங்கள் அப்பா தான் கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக கல்யாணத்தை நிறுத்தி போட்டாங்க. கடைசியில் விஜய்க்கும் மல்லிக்கும் தான் கல்யாணம் பண்ணுறதா ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் எப்படி மல்லியை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துறதுன்னும் போது நம்ம நளினி மேடம் தான் கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. அப்போ நம்ம விஜயோட சித்தி, அதாவது போதும் பொண்ணு வந்து அங்கேயே நில்லுங்க, கால் எடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டுக்கிறேன். உடனே நான் போலீஸ் பாதுகாப்போடு வந்ததும் அமைதியாகிட்டாங்க உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.